உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன்னை ஆற்றுகிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். ஓ ஹalleluya ரகபதரா. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல விசுவாசத்தினுடைய ஆவி எனக்கு இந்த மாலை நேரத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்படியே நான் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு 100க்கு அதிபதி சொல்றானே, தேவரீ நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரவான் அல்ல, ஆகிலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்பா. கேளுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையில வல்லமை உண்டு, அல்லேலூயா. உங்க வார்த்தையில விடுதலை உண்டு, அல்லேலூயா. உங்க வார்த்தையில ஜெயம் உண்டு, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆமென், நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. வலது கரங்களை உயர்த்தி பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். செய்தி கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் தலைமை போதகருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, அவரை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமீன். என்னை பூசி ஜெபிக்கும் பொழுது ஆமீன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலோ இன்றைக்கு இயேசு நம்மை குணமாக்குவார் என்ற ஒரு விசுவாசம் இயேசுவின் மேல் அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வீடுகளிலும் ஆண்டவரே ஏரியாக்களிலும் ஆண்டவரே குழுக்களாக இணைந்து ஆண்டவரே டிவியின் மூலமாக ஆமீன் ஸ்தோத்திரம் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இப்படிப்பட்ட இந்த அற்புதமாலை கூட்டங்கள் அந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டமாய் மாறுவதாக ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாயிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமீன். சகல துதியும் சகல மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியா உம்மை பணிவோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. மாலை நேரத்தில் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற போது அதன் மத்தியிலே ஆண்டவர் இறங்கி வந்து யாரெல்லாம் அவரை புகழ்கிறார்களோ, அவரை உயர்த்துகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகளை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு இது துதியும் கன மகிமையின் அப்பா. விசுவாசத்தோடு சொல்லுவோம், சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த மாலை நேரத்தில் வந்திருந்தாலும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு விசுவாசத்தோடு பாடுகிற போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். பலன் இல்லாத நேரங்களில் பலனையும், சத்துவம் இல்லாத நேரங்களையும் சத்துவத்தையும் கொடுக்க நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. கரகத்தட்டி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுங்க அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை 3வது அடி இப்படியாய் சொல்கிறது. அன்பு கூர்ந்து நன்றி ஐயா, அரவணைத்து நன்றி ஐயா. கடைசி வரிகள் சொல்கிற ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம், யாருமே என்னை அன்பு கூறல, யாருமே என்கிட்ட அன்பா இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய நேரங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. நம் மீது அன்பு கொண்டதுனால்தான் இந்த தேவன் பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தெய்வம். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்ம பிறப்பின் நாளை குறித்து நம்ம கொண்டாடுகிறோம். நமக்காக ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்க முடியும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம்ன்றது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு தகப்பன். ஆகியால் தான் இந்த வரிகள் அன்பு கூர்ந்தீர். நம்ம யாருமே என்கிட்ட அன்பா இல்லை அன்பா இல்லை நம்ம சொல்லிட்டு இருப்போம். நமக்காக அன்பு செலுத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், என் மீது அன்பு செலுத்துறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் சொல்லுங்க.
அவரை தகப்பன் சொல்லலாம், சகோதரன் சொல்லலாம், நண்பர் சொல்லலாம். எல்லா நேரங்களும் வித்தியாசமான நிலைகள் நம்மோடு கொடுந்து அவர் நடத்துவார். அன்பு கூர்ந்து மாத்திரமல்ல, எப்பெல்லாம் வேதனை, கஷ்டம், துன்பங்களிலே மாட்டிக்கொள்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு அரவணைக்கிற தெய்வமாக. அல்லேலூயா. என் அரவணைத்து ஒரு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க எங்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மளை அரவணைக்கிற தெய்வம். தாயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கையில் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கடினமான இருதயத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது அந்த கடினமான இருதயத்தை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராக இருக்க. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, உங்களால் முடியாது, தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டை நோக்கி பார்த்து, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ, நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீ. சொல்லுவோமா? எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்ட மயில் மாட்டிகா, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டிகா. எதுவும் இல்லை எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவனவன் செயலுக்கேற்ற தகுந்த பரிசு தருகின்றீ, அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை,
ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் எதுவும் இல்ல ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை சப்பா. கல்லான இருதயத்தையும் சதையாய் மாற்ற அவரால முடியும். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோமாக. அவருடைய ரத்தத்தினாலே வல்லமை உண்டு. அவருடைய ரத்தத்தில் அந்தகார வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகும். அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொன்னா பிசாசுகள் நடுங்கும். இயேசுவின் ரத்தம் சொன்னா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படும். இயேசுவின் ரத்தத்தினால வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துடைய ரத்தம் உங்களை சுகப்படுத்தும். அவருடைய ரத்தம் உங்களுடைய கிரியைகள், உங்களுக்குள் இருக்கிறதான போராட்டங்களை மாற்றி அமைக்கும். அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. உலகத்திற்கிற எந்த ரத்தத்தில் அப்படிப்பட்ட வல்லமை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவோட ரத்தத்தில் அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. விசுவாசிகளை கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துக்குத்தி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடும். எல்லையெல்லாம் ஜெயக்கூடிய ஏற்றிடுவோம் என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து நல்ல கரங்களை தட்டி எழுந்து நின்று நாம் பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயம் எடுப்போம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கோ. ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தரும். ஆவியின் நிறைவை திரும்ப தரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ரத்தமே ரத்தமே ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். உன் வியாதி, உன் பலவீனங்கள், உன்னுடைய பாடுகள் எல்லாம் நீங்குகிறது. அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற
ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், அல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுவே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுவே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தம். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தில் வல்லமை உண்டு, அந்த விலையேற பெற்ற ரத்தத்தில் சுகம் உண்டு. ஓ, பலவீனங்கள் நீக்கப்படுகிற, பிசாசின் கட்டுகள் அழிக்கப்படுகிறது. ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஷதா ரபா கபா ரபா கபா லபா, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல், அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நிற்கலாம், பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, தேவையோடு, பண கஷ்டத்தோடு, மன கஷ்டத்தோடு, கடனோடு நின்று கொண்டிருக்கலாம். இந்த மாலையில கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் நேர்ந்தாலும், நிந்தைகள் சூழ்ந்தாலும், இழந்ததை திரும்பவும் தருவேனா, இழந்ததை திரும்பவும் தருவேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ
வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இழந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேனா, உன்னோடு என்றுமே இருப்பேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இந்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேடி வந்திருக்கிற இந்த இயேசு நல்லவரும் நன்மை செய்கிற ஆண்டவருமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் உட்காருங்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த சபைக்கு முதன்முறையாக வந்த உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் இந்த ஆலயத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். கரங்களை உயர்த்தின நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். புதிதாக வந்த நீங்கள் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த பொழுது உங்களிடத்தில் ஒரு கார்டு ஒன்று கொடுத்திருப்பார்கள். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்கள்கிட்ட அந்த கார்டுகளை கொடுங்க. எல்லாத்தையுமே கொடுக்கல. நீங்கள் அந்த இடத்துல நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலவிதமான தேவையோடு நீங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் கண்களை மூடி இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இப்பொழுதும் இன்றைக்கு நீர் புதிதாக இந்த இடத்திற்கு அழைத்து வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு நன்மை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போகிற பொழுது ஆண்டவரே, பெரிய சுகத்தோடு, விடுதலையோடு, சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்னவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சமாதானத்தை கட்டளையிடும், விடுதலை உண்டாயிருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காருங்கள். உங்கள் கைகளில் இருக்கிற அந்த கார்டுகளை நிரப்பி கொடுங்கள். அதற்கு பின்பதாக உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்கள். பின்பதாக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுதி கொடுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களை வீட்டில் வந்து சந்தித்து ஜெபம் பண்ணலாம் என்று சொன்னால் அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவரை தேடி வந்தபடியினாலே தேவன் செய்த அற்புதங்களை சாட்சியாக நாம் கேட்கப் போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கவனிங்க. நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்க. இவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். இந்த சாட்சியை கவனித்து அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம்.
வருஷமாக எனக்கு தும்பலால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாத்திரை போடாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. காலையில் எழுந்தால் நைட்டு வரைக்கும் தும்பிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் ஆண்டவர்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணேன், இந்த தும்பலை மாத்திரை இல்லாமல் எனக்கு சரி பண்ணுங்க ஆண்டவர்னு. சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். என்னை இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. 10-15 நாளாக நான் மாத்திரையே போடலை. கர்த்தர் எனக்கு பூர்ண சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. மக வந்து 3 மாசமா ரொம்ப உடம்பு சரியில்லாத ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருந்தா. நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். சுகம் அளிக்க மாறாதுன்னு வந்து ஜெபம் பண்ணினு யூடியூப்ல நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பொண்ணு கண்ணீரோடு நான் சேர்ந்து ஜெபிச்சோம். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை. எனக்கு வந்து போன வாரத்துலேருந்து கொஞ்சம் பயமான பாம்பு கண்ணெல்லாம் வந்து நின்றுது. அப்புறம் போன வாரம் வந்து ஜெபம் பண்ணேன். அதோடலேருந்து வரத்தே இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு அம்மா ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்ததில் எதுவுமே இல்லை, எல்லாம் கிட்னி ஃபங்க்ஷன், லங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் வியாதிப்பட்டவங்க மாதிரி எந்த நேரமும் முடியல சொல்லிகிட்டே இருப்பாங்க. மாலை அற்புத கூட்டத்தில் கூட்டு வந்தோம். அப்பாவும் அம்மா 2 பேரும் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஐயா செய்தி கொடுத்ததை கேட்டாங்க. காலையில் எழுந்து எங்கள் அம்மா எல்லா வேலைகளையும் செய்கிறதா எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பாவுக்கு வந்து 6 மாதமாக வந்து இருமல் நிற்கவே இல்லையா. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்களாம். எடுத்து பார்த்தா அது எதுவுமே இல்லை. அந்த பாப்பாவுக்கு இரும்பலே நிற்கல. அப்போ எங்கள் ப்ரேயரில் கேட்டுன்னு போய் முந்தானத்து நைட்டு வந்து ப்ரேயர் பண்ணால் அந்த பாப்பாவுக்கு இரும்பலே இல்லாதபடி ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை ஒன்றும் பண்ண முடியாது, 8 லட்சம் செலவாகணும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி எந்த ஒரு செலவு இல்லாமல் எல்லாம் நம்ம சபையில் நல்லா ஜெபிச்சாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் இந்த நாளில் ஜீவனோடு என் கணவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடி சொல். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் கிராஸ் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப் மூலமாக ஆன்லைனில் ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு தொட்டு சுகமாக்குவார். நீங்கள் வேறு ஊர்களிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஜெபம் செய்ய விரும்பினால் இந்த ஜெப எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்பினாலும் சொல்லுங்கள். சாட்சிகள் இருந்தாலும் தயவாக எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். நாம் அனைவரும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடைசியிலே நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வசனம் விசுவாசமுள்ள ஜெபம். எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயும் சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினதினாலே வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்திருக்கிறார்கள். பிசாசு பிடித்தவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. இந்த எண்ணெயினாலே நாம் அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறதை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கணும். விசுவாசத்தோடு அதை நாம் பூசும்போது ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அதனால் இந்த எண்ணெய்க்கு மகிமை அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு மகிமை. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் மேலே விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும்போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், கரைகள், குறைகளை அறிக்கை செய்து நம்முடைய இருதயத்தை மாற்றி அமைக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீதிமொழிகளின் புத்தகம் 28:14 கடின இருதயத்தை ஆண்டவர் மாற்றி இயேசு சுகமாக்குவார். நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். தீங்கிலே விழுவான். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தினால் தீங்கில் விழுந்து விடுவான். அதுக்கு முந்தின வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில்
முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் தவறுகளை செய்தே பழகிவிட்டால் இருதயம் கடினப்பட்டு விடும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதய கடினத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி சுகமாக்கணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா என்றார். இயேசு கிறிஸ்து படவிலே போகும்போது சில உபதேசம் என்னும் புளித்த மாவை குறித்து சொன்னார். அவர்கள் நினைத்தார்கள், ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வராமல் விட்டதுனால இயேசு இப்படி சொல்லுகிறாரோ என்றார்கள். அப்போ இயேசு சொன்னார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தேன். இன்னும் சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு 4000த்துக்கு அதிகமான மக்களை போஷித்தேன். நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? நீங்கள் இதை அறியாமல் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் இன்னும் ஏன் கடினமாக இருக்கிறது? நீங்கள் உணரணும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை சிந்திக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்தின வழிகளை நாம் கண்டு ஆண்டவரை விசுவாசியாமல் நாம் உணராமல் இருந்துவிடக்கூடாது. எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறீர்கள்? கை வைத்து கத்துற தோத்திரம் ஒன்று. இன்றைக்கி சாட்சிகளை கேட்டோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணினார்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கக்கூடாது. நாம் இருதயத்தில் சிந்திக்கணும், உணரணும். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய அதிசயத்தை நாம் காண முடியும். உங்கள் இருதயம் கடினப்பட்டதாக இருக்கக்கூடாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதுபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், எத்தனையோ அடையாளங்களை செய்தார். மேக ஸ்தம்பம் இருந்தது பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக வந்தது. கண்மலையில் தண்ணீர் அடித்த போது குடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்தது. சாப்பிடுவதற்கு வானத்திலிருந்து மன்னா என்கிற அப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. சத்துருக்களை அவர்கள் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ காரியங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் செய்தும் ஆண்டவருடைய சத்தத்தையெல்லாம் அவர்கள் கேட்டாலும் அவருடைய இருதயமோ உணர்வில்லாமல் கடினமாக இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஆண்டவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உனக்கு நான் ஏற்கனவே அற்புதம் செய்திருக்கிறேன், ஏற்கனவே நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன், நீ விசுவாசி. ஏற்கனவே உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற
இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். கேட்கும்போது நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட நம்முடைய இருதயம் இன்றைக்கு சுகமாக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 10ஆம் வசனத்தில் எப்பொழுதும் வழுவி போகிற ஒரு இருதயம், எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் நான் சொன்னேன். இருதயம் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்கள், கை உயர்த்துவீர்கள், முன்னால் வருவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானால், ஏதாவது போராட்டம் வருமானால் நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு வழுவி போய்விடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். உறுதியாக உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். வெறும் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உறுதியாக உங்கள் இருதயம் ஆண்டவரை விட்டு விடாதபடி நீங்கள் வாழ வேண்டும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 55 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. ஆண்டவரை விட்டு விடாதபடி உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் விட்டுவிட்டேன் என்று அல்ல, ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய ஊழியத்தை விடாதபடி 55 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த இடத்தில் 50 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறோம். மற்ற இடங்களெல்லாம் சேர்த்து 55 ஆண்டுகள் ஆண்டவருக்காக இருக்க உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வழுவி போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றுவார்கள், விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் விட்டு போகாதீர்கள். இந்த ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். 12ஆம் வசனம், இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், விசுவாசிக்கிற நல்ல இருதயம் நமக்கு தேவை. நமக்கு எதுக்கும் அவிசுவாசம் வந்துடும். இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊருக்கு போனார். நிறைய அற்புதம் செய்யணும்னு அவருக்கு ஆசை இருந்தது. அவங்க இயேசுவை பார்த்த உடனே, இவர் நம்ம ஊரில் தானே இருந்தார், வளர்ந்தார், இவங்க அப்பா அம்மாலாம் நமக்கு தெரியுமே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எங்கேருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்தது என்று அவர்களுக்குள்ள சந்தேகமும் அவிசுவாசமும் வந்தபோது அவங்க மேலே கை வச்சு சிலருக்கு தான் சுகம் கொடுத்தார், அநேகருக்கு அற்புத அடையாளம் செய்ய முடியாமல் போயிற்று. காரணம், நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நமக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருந்தால் எவ்வளோ பெரிய ஊழியர் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இந்த இயேசு உண்மை உள்ளவர், அவர் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் உன் இருதயத்தை சுகமாக்குவார், அவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தால் உன் பாவம் மன்னிக்கப்படும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களுக்குள்ளே இருந்தாலும் உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கிறதை நீ காண முடியும். உன்கிட்ட அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இருந்தால் அதை மாற்றிடு. ஒருவருக்கு தன்னுடைய மகனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்லுவதற்காக அந்த பிசாசு முயற்சித்தது. சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தபோது அவர்களால் சுகமாக்க முடியலை, அந்த பிசாசு போகலை. இயேசுகிட்ட போய் எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியலை அப்படின்னு கேட்டபோது முதல்ல சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால தான் அவங்கள பார்த்து சொன்னார். அப்புறம் அந்த தகப்பனை பார்த்து, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னபோது, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் என்று அவன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தது. அவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள்
எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்த்தாலும் இந்த பொல்லாத ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு அதை மாற்றிவிடும் ஆண்டவரே. அற்புதமாக எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீ செய்யணும், அதிசயமான காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாராக. உனக்கு இன்றைக்கு சுகம் உண்டாகும். உன்னுடைய அவிசுவாச பிசாசு நீங்கி போயிற்று. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட அது போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் ஆதியில் மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். சில ஆட்கள் இயேசுகிட்ட கேட்டாங்க, இயேசுவே மனைவியை தள்ளிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னார், ஆதியில் ஆண்டவர் படைத்த போது ஆணும் பெண்ணுமாக படைத்து அவங்கள ஆண்டவர் இசைய வைத்தார். இசைத்து தேவன் இணைத்தார். அவங்கள தேவன் என்ன செய்தார்? இணைத்தார். ஒரே சரீரமாக டீமாக இருக்கணும். குடும்பத்தில் போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் வரும்போது மன்னிக்கிற அந்த சிந்தை வரணும். மன்னிக்கிற சிந்தை வரணும். சந்தோஷமாக மன்னிக்கணும் ஒருத்தர். சண்டைகள் வரும், அதெல்லாம் பெருசாக எடுத்து அதை தெருவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆட்களை கூப்பிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒருத்தருக்கு வரும்போது அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் சீக்கிரம். அதை மனசில் கசப்பாக வைக்கக்கூடாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிடலான்னு மோசே சொல்லியிருக்கிறாரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிற, ஆதியில் அப்படி இல்லைப்பா, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம்தான் இப்படி இருக்குது. நிறைய பேர் குடும்பத்தில் பாருங்கள், இருதய கடினம் இருக்கும். குடும்பங்களை பிசாசு ரொம்ப அலக்களிக்கிறான். அடிக்கடி ஆட்கள் பேசுகிற வார்த்தையை பாருங்கள், நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நான் உன்னை விவாகம் ரத்து பண்ணிடுவேன். இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டால், எத்தனை பேர் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு கேட்டால் எல்லாருமே கை வைத்திருவேன். நான் கேட்க மாட்டேன். விவாக ரத்து பண்ணிடுவேன், உன்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். எதுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்க? நீ என்ன கேட்குற? தௌரி கேட்குற. அவர் பாவம் உன்னைய ஒன்றும் இல்லாமல் தான் கட்டியிருக்காரு. ஆனால் உனக்கு கோவம் வரும்போது வக்கீல்கிட்டலாம் போனீங்கன்னா சேர்த்து அதெல்லாம் எழுதுனா தான் 420 கேஸில் போட்டு உள்ளே தள்ள முடியும். இதெல்லாம் பண்ணுற ஆட்களை நம்ம பார்க்குறோம். சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தாய் வீட்டுக்கு போயிட்டு பிறகு மெதுவாக பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், எப்படியே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் உண்டு. இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு ஓடிடுறது. சில ஆட்கள் போனால் எங்கே தான் போனாங்கன்னு தெரியும். நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் எங்கேயாவது போய் உட்காந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு மெதுவாக வருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த உலகத்தில். ஏன் நடக்குதுன்னா, இருதயம் கடினமாக இருக்குது. சண்டை போடுறதுலேயும் அநேக காரியங்களை, தவறாக காரியங்களை செய்கிறதுல இருதயம் கடினப்பட்டு போயிருக்குது. இசைந்த ஆத்துமாக்களாக இல்லை, டீமாக இல்லை.
உன் வாழ்க்கையில் உன் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா ஒரு ஹீலிங் ஆண்டவர் கொண்டு வரணும். எத்தனை பேருடைய வீடுகளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஹீலிங் கொண்டு வரணும்னு விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து, ஆண்டவரே வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹீலிங் உண்டாகி ஒரு சந்தோஷமாக சமாதானமாக வீட்டுக்குள்ளே இருக்க நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்துக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே இருக்கிற வீடுகளை உங்கள் இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றி, புருஷன்மாருடைய இருதய கடினம், அவர்கள் பண்ணுகிற தவறான வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், அடிக்கிறது, பலவிதமான காரியங்களை செய்து குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது, மனைவியிடத்தில் அன்பு கூறாமல் கேர் பண்ணாமல் அவர்களை ஒதுக்கி விடுகிற தன்மைகளை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்யும். ஆண்டவரே, அநேக வீடுகளுக்குள்ளே இன்னைக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாகணுமே, சமாதானம் உண்டாகணுமே. ஆண்டவரே, அவர்கள் தேவன் இணைத்தவர்கள் என்று சொல்லி விசுவாசிக்க உதவி செய்யும், அற்புதங்களை செய்யும். நீர் இணைத்த உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிரும். ஆமேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். பார்வோன் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்திட்டார். எதுக்காக கடினப்படுத்தினார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவேயும் அந்த எகிப்தின் மக்கள் மத்தியிலேயும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வல்லமையை காண்பிக்க அவர் விரும்பினார். இருதயத்தை ராஜா கடினப்படுத்த ஒரு தேவன் ஒருத்தர், வல்லமையுள்ள ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று அந்த ராஜா அறிந்து கொண்டார். இந்த பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். கடைசியில் 10 வாதைகள் வந்தது. இந்த மந்திரவாதிகளும் இருந்தார்கள். அவங்களெல்லாம் கண்டுபிடித்தது, இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உடையவர், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். இந்த பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கின பின்பும் அவர்களை பிடிப்பதற்கு ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவன் புறப்பட்டு வந்தபோது அந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையிலே நடந்து அக்கறைக்கு வந்து விட்டார்கள். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனத்தை பிடிக்க நெருங்கி வந்தபோது, அந்த கடலின் நடுப்பகுதி வந்தபோது அந்த தண்ணீர் அவர்களை மூடி போட்டது. சர்வ வல்லமையுள்ள தேவன், கடலை பிளக்க வல்லமையுடையவர், எதிரிகளை ஆண்டவர், அந்த பயங்கரமான கடலில் ஆழ்த்த வல்லமை உடையவர். தேவன் வல்லமை உடையவர். உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமை உடையவராயிருக்கிறார். எல்லாரும் 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஓ ராமஹா சக்க பாபா, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பெரிய தேவன், அவர் மகிமையான ஒரு தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் எதையும் செய்ய வல்லவர். அவர் செங்கடலை 2ஆக பிளக்கவும் முடியும், கடலை மூடவும் முடியும், எதிரிகளை மூழ்கடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியை, பொல்லாத ஆவிகள், உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சகல அசுத்த ஆவிகளையும் ஆண்டவர் கட்டி போட்டு இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். உனக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய அவருடைய வல்லமையின் கரம் இன்றைக்கு ராத்திரி வேளை இறங்கி இருக்கிறது என்று நீ விசுவாசி. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு
புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து கீழே வாசிங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை நாம் இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ள மக்கள் இருதய கடினத்தினாலே அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு காமவிகார காரியங்களை செய்து இருதயத்தில் கடினமாய் போய்விட்டார்கள். அசுத்தமான பாவ பழக்கங்கள் மக்களுக்குள்ளே வந்துவிட்டது. அசுத்தமான படங்களை பார்ப்பது, அசுத்தமாய் ஒரு மனைவியோடு வாழாதபடி பலரை பார்ப்பது, அசுத்தமான காம விகார பழக்கங்கள் குடும்பங்களுக்குள்ளே வந்துவிட்டது. கர்த்தர் தான் இதெல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க உன் இருதயம் சீர்படணும், உன் சிந்தை சீர்படணும், உன் சிந்தைகள் உன் எண்ணங்களெல்லாம் சீர்பட்டு சரியான வழியில் நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு உன் இருதயம் லகுவாகணும். உன் இருதயத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்று நீங்கள் படியுங்கள். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுப்பார். புது இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியையும் கட்டளையிடுவார். அப்போ புது இருதயம் மாத்திரம் இல்லை, என்ன ஆவி கொடுப்பார்? புது ஆவியை கொடுப்பார். பழைய ஆவி உன் கோபத்தின் ஆவி. உன்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி? கோபத்தின் ஆவி. உனக்குள்ள பலவிதமான ஆவிகள் இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு நல்ல புது ஆவியை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் முதல்லையே மனுஷனை உண்டாக்கின போது அவனுடைய நாசியில் ஊதினார். அவனுக்குள்ள ஒரு புது ஜீவன் ஆவி வந்தது. அது வரைக்கும் அவன் மண்ணாக தான் இருந்தான். அதே போல் இன்றைக்கும் உனக்குள்ள உன்னுடைய ஆவி செத்திருக்கும். ஆவி செத்திருந்தால் தேவனோட கனெக்ஷன் இருக்காது. இருதயத்தில் பயமும் வேதனையும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். ஒரு புது ஆவியை தருவார். உனக்கு சந்தேக ஆவி மாறி போகும். உனக்கு விசுவாச ஆவியை ஆண்டவர் ஊற்றுவார். ஆண்டவரும் வியாதியின் ஆவிகளை மாற்றி போட்டு உனக்குள்ளே சுகத்தின் ஆவியை தருவார். ஆண்டவர் உனக்குள்ள ஒரு புது ஆவியை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியை ஆண்டவர் உனக்கு தரணும். அடுத்தது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உன் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். எத்தனை பேர் அதை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? தூர இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை பொருத்திடுவார். இந்த உலகத்தில் இருதயம் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பழைய இருதயத்தை எடுத்துட்டு ஒரு புது இருதயத்தை வச்சு யாராவது அப்போதான் மரித்த ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் உயிர் இருந்தாலும் அந்த இருதயத்தை எடுத்து பொருத்திடுறாங்க. புது இருதயம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. கிட்னி அப்படி தான். கிட்னியை மாற்றி வேறொரு கிட்னி வைத்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்திடுறார். அதை விட ஆண்டவர் உனக்கு ஒரு புது இருதயத்தையும் ஒரு புது ஆவியையும் கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பட்டணமே சில நேரத்தில் சோர்ந்து போயிடுது. பயங்கரமான திரும்பவும் கொஞ்சம் மழை அடித்த மாதிரி இருக்குது. மழையை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ஆண்டவர் அதில் இருந்தாலும் நம்மளை விடுதலையாக்கி அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளில் இருந்து விடுதலையாக்குவார். உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற ஆண்டவர் வல்லமை உடையவர். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுப்பார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒரு கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு போயிட்டு தூரமாக போயிட்டு எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். பன்றி மேய்க்கிற மனுஷனாக மாறிட்டான். அவனுக்கு இருந்த பணமெல்லாம் போயிட்டு, சுகமெல்லாம் போயிட்டு, எல்லாமே போயிட்டு, அவனுக்கு சோர்ந்து போனான். ஆனால் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது அவனுக்கு நல்ல ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்துச்சு. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ இன்னைக்கு உண்மையான தகப்பன் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவர்கிட்ட நீ வந்தால் உனக்கு அவர் கொடுக்குற ஒரு தைரியம், விசுவாசம், உற்சாகம், அளவில்லாத ஒரு உற்சாகத்தை கர்த்தர் உனக்கு தருவார். 12 வருஷமாக இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு அம்மா, இந்த காலத்தில் டாக்டர்கள் அதை பார்த்துருப்பாங்கன்னா கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது அவள் பணத்தையெல்லாம் செலவழித்து டாக்டர் சுகம் கொடுக்க முடியல. அவள் வீட்டை, குடும்பத்தை இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், நிம்மதி இல்லை, எல்லாமே அவளுக்கு போயிட்டு. ஆண்டவர் அவள் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுக்கு எல்லாமே சுகமாகி திரும்ப எல்லாமே அவள் பெற்றுக்கொண்டாள். எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக மாற்றினார். அவள் விசுவாசித்தபடி அவளுக்கு நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள பொல்லாத இருதயம் மாறிடணும், பாவமுள்ள ஒரு இருதயம் எனக்கு இருக்கக்கூடாது. இயேசுவே, எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும், ஒரு புது ஆவி எனக்கு தாரும். தூரத்தில் பார்த்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உனக்குள்ளே இருக்கிற வேதனையான ஒரு இருதயம், உனக்குள்ளே இருக்கிற கலக்கமுள்ள ஒரு இருதயம், அந்த இருதயத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு உன் கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். இந்த ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஐயா, இந்த இயேசு என் உள்ளத்தில் வரணும், என்னுடைய கடின இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் எனக்கு தரணும், என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும், அவர் என் உள்ளத்தில் வரணும், என் இருதயம் தேவனுடைய ஆலயமாக மாறணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து காண்பீங்கள். இந்த இயேசு என் உள்ளத்தில் வரணும், என் பாவம் மன்னிக்கப்படணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்கிறவங்க வேறு எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தினவங்க உங்கள் கையில் இருக்கிற எண்ணெய் பாட்டிலை எடுத்துகிட்டு முன்னால் வாங்க. உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆங்காங்கே வீடுகளிலிருந்து டிவி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். முதல்ல உங்களுக்கு பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். கை வைத்தினோட சீக்கிரம் முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு புது இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு சுகத்தை தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். தூர இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கவங்க அந்த வீட்டில் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, என் வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பு வரணும், எனக்காக இந்த ஜெபமனுங்கள் சொல்கிறவங்க வீடுகளிலேருந்து பார்த்து கொண்டு தான் கை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எழுந்து நின்று நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். உண்மையாக அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்புள்ள இயேசுவே, சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும்.
இயேசுவே எனக்கு புது இருதயத்தை தாரும், கல்லான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, மென்மையான இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு அற்புதங்களை செய்யும், எனக்கு அடையாளங்களை செய்யும். இயேசுவே நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம், என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எனக்கு அற்புதம் செய்கிற தெய்வம், என்னை விடுதலையாக்கும் தெய்வம், என் வாழ்க்கையை புதிதாக மாற்றிவிடும். உம்மை விட்டு வழுவி போகாத நல்ல இருதயத்தை எனக்கு தாரும், கடின இருதயத்தை எடுத்து போடும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு புது இருதயத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். உன் கலக்கமெல்லாம் மாறுது. ஆண்டவர் உண்மை உள்ளவர். விசுவாசி. ஆண்டவர் செய்கிறத விசுவாசித்தால் உனக்கு அது நடக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் முன்னால் வந்தவங்க இயேசுவை விடாமல் பின்பற்றணும். அவருடைய பைபிள் ஒன்று வாங்கி வாசிக்கணும். நீங்கள் வீட்டில் போய் அப்பாட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி, நல்லா பேசுகிற மாதிரி இயேசுவிட்ட ஜெபம் பண்ணணும். இந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கூட்டங்களுக்கு விடாமல் வாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பெண்கள் ஆராதனை இருக்கும், பெண்கள் அதுக்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5லேருந்து இந்த இடத்துல கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் கூட்டம் இருக்கும். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன குழுக்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அங்கே உள்ள ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இயேசுவை விடாமல் பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எண்ணெய் எடுத்துக்கொள்வோம். எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணி நாம் எண்ணெயை போட்டு நம்ம வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடந்துட்டுனா சாட்சி சொல்லுவாங்க. போன வாரங்கள்லேயோ ஜெபம் பண்ணதில் அற்புதம் நடந்திருக்கும். நீங்கள் சாட்சி சொல்ல ஆயத்தமாகுங்கள். இப்பொழுது எண்ணெய்க்காய் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். பிசாசுகள் போனது, வியாதிகள் எல்லாம் சுகமாயிருக்கிறது. நாங்களும் விசுவாசத்தோடு இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்போது நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் அவிசுவாசத்தை மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இப்போ எண்ணெயை எடுத்து நீங்கள் பூசி ஜெபம் பண்ணுங்கள். தூர இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். எண்ணெய் கையில் இல்லாவிட்டாலும் விசுவாசத்தோடு நம்ம இப்போ வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த அற்புதங்களை அவர் செய்வாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற மக்கள் இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு அவைகளை ஆண்டவரை போடும்போது அற்புத சுகம் நடக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தாவே, உடம்பெல்லாம் வேதனையோடு இருக்கிற மக்கள் இப்பொழுது சுகமடைவார்களாக. கல்லீரல் பிரச்சனையை மாற்றிவிடும் இயேசுவின் நாமத்தினாலே. நுரையீரல் பிரச்சனையை மாற்றிவிடும். ஜுரம், ஃபீவர், பல காரியங்கள் மக்களுக்குள்ளே இருந்தால் அதை உடனே சுகமாக்கிவிடும். மனக்கலக்கத்தை மாற்றிவிடும். பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தும். பிசாசுகளின் கிரியைகள் இன்றைக்கு ராத்திரி வேளையில் யாரிடத்தில் இருந்தாலும் அது அவர்களை விட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். சிலுவையில் நீர் சிந்தின இரத்தம் சாத்தானை ஜெயித்திருக்கிறது, அற்புதங்களை செய்திருக்கிறது. கழுத்து வலிகளை சுகமாக்கும், நரம்பு தளர்ச்சி வியாதிகளை சுகமாக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இருதய வால்வுகளை சரியாக்கும். ஆண்டவருடைய நரம்புகளில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றிவிடும். வாய்வு சம்பந்தமான நோய்களை மாற்றிவிடும். மூல சம்பந்தமான நோய்களை சுகமாக்கிவிடும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். இரத்த போக்குகளை சுகமாக்கும்.
இயேசுவின் நாமத்தில் கிட்னி நோய்களை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே கிட்னியில் உள்ள கல் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கேன்சர் நோய்கள், எந்த விதமான கேன்சர் நோய்களாக இருந்தாலும், மார்பு சம்பந்தமான கேன்சர் நோய்கள், கர்ப்பப்பையில் இருக்கிற கேன்சர் நோய்கள், வாயில் இருக்கிற கேன்சர் நோய்கள், பலவிதமான கேன்சர் கட்டிகள், மூளையில் உள்ள கட்டிகள், சரீரத்தில் இருக்கிற வீக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். நடக்க முடியாதவர்கள் எழுந்து ஆண்டவரே நடக்க உதவி செய்யும். உம்முடைய ஆவியின் வல்லமை அவருடைய கால்களுக்குள்ளும் கரடுகளுக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். 40 வருடமாய் சப்பானியாய் இருந்தவனுடைய கால்களுக்குள்ள உம்முடைய வல்லமை பிரவேசித்தது, உம்முடைய நாமம் இறங்கினது போல இதை இறங்கி கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இந்த நாளில் இறங்கி கிரியை செய்வதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்கிறீர். சொல்லாத எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்போ சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே முதுகு எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் நாமத்தினாலே மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இறங்கும் ஈரல் வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, ஜயரோக வியாதிகளை சுகமாக்கும். ஆண்டவரே, ஆஸ்மா வியாதிகளை சுகமாக்கும். இடுப்பு நோய்களை நீ சுகமாக்கி விடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல வந்த எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த வியாதிகளை தொட்டு சுகமாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடம் விடாமல் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை அருளி செய்திடலாம். கடன் தொல்லைகளை நீர் மாற்றும். மனதில் இருக்கிற பயத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, ஒரு உற்சாகமுள்ள ஆவியை நீர் கட்டளையிடும். அசுத்தாவிகள் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். அசுத்தாவிகள் பேசாமல் வெளியேறட்டும். அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தினால விடுதலை கொடும், விடுதலை கொடும். வயிற்றில் இருக்கிற எல்லா மருந்துக்களும் வெளியேறட்டும். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, ஜெபத்துக்கு எழுதி கொடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். ஆண்டவர், பிரியாங்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். சண்முகம் மனநிலை, அறிவழகன் திருமணத்தடை மாற்ற, ஸ்டாலின் திருமணத்தடைகள், சார்லஸ் ராஜா திருமணத்தடைகள் நீங்கணும். சுஜாதா உடல் சுகம், ஜெயராமன் உடல் சுகம், மரியதாஸ் இருதய பிரச்சனை, வி.கே. பெருமாள் பிசாசு கற்றிலிருந்து விடுதலை, சத்யராஜ் நரம்பு பிரச்சனை மாற, சுதா குழந்தை பாக்கியம் உண்டாக, எஸ்தர் காது புண் நல்ல சுகமாகிவிட, சக்கீனா பேகம் திருமண தடை நீங்க, மாபூபி உடல் சுகம் பெற, பாலகிருஷ்ணனுடைய குழந்தைக்கு சுகம் கிடைக்க, ஷர்மிளா குழந்தை பாக்கியம் கிடைக்க, நந்தினி சுகப்பிரசவம் உண்டாக, சித்ரா ஐசியில் இருக்கிறார்கள் அவர்களை சுகமாக்கும், ஜெகன் ரட்சிக்கப்பட, ஐஸ்வர்யா ரட்சிக்கப்பட, திருமண தடைகள், ரெபேக்கா பித்தப்பையிலுள்ள கல் சுகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசஸ் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே தோல் பலவீனங்கள் மாற, சந்திரா கால் மூட்டு வலி நீங்க, ஆண்டவரே பிரியதர்சினி உடல் சரியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முட்டி வலி சரியாக ஷமைலாவுக்காக ஜெபிக்கிறோம். 10 நாள் குழந்தை வலிப்பு வியாதியில் ஐசியூவில் இருக்கிறது. கர்த்தர் அந்த குழந்தை இன்றைக்கு சுகமாக்க, சாதனா எக்ஸாம் நல்லா எழுத உதவி செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டதுக்காக 2 கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தூர இடத்துல இருந்து ஜெபமணி கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இப்போ நீர் தொட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தையும் மாற்றி விட்டீர், அற்புதம் செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்கான்னு விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து காண்பீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்துன்னு நீங்கள் முன்னால் வந்து ஆண்டவர் என்ன சுகம் கொடுத்தார் என்று கேட்டு விசாரித்து சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் 5 மணிக்கு கீழே விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு இதுவே இல்லை. இருந்தாலும் நான் எழுந்து ஏசப்பான்னுட்டு எழுந்து சர்ச்சுக்கு தான் நான் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போல ஒன்றையும் போல இங்கே வந்து அற்புதமான ஜபத்தில் கலந்துக்கின்னு ஊழியக்காரனை ஜெபம் பண்ணிக்கின்னு போனேன். ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அந்த மகளுக்கு அற்புதம் போன வாரத்தை செய்துக்கா கை வைத்து கத்தரை துதிப்போம். உடம்புல எல்லா பலவீனத்தையும் கத்தர் மாற்றி எந்த பிரச்சனையெல்லாம் மாற்றினா தோத்திரம். சீக்கிரமா அடுத்த சாட்சி பக்கத்தில் வந்து சொல்லுங்க. மைக் பக்கத்தில்.
25ஆம் மாரில் எனக்கு ஒரு கட்டி இருந்தது. அங்கே நாங்கள் ஷோலிங்கர்லேருந்து வரேன். அங்கேருந்து வாலாஜாவுக்கு அனுப்புனாங்க. வாலாஜாலேருந்து அடுக்குமாறு வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ரொம்ப பயத்தோடு வேதனையோடு நான் ஊருக்கு மறுபடியும் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஈஸ்வரி அக்கா இந்த சர்ச்சுக்கு வான்னு கூட்டின்னு வந்தாங்க. அன்றைக்கி இன்னும் அற்புதமால சுகம் கொடுக்குற கூட்டம் நடக்குது, நீ வாமான்னு. அன்றைக்கி வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நேற்றுக்கு நடந்த டெஸ்ட்டில் மறுபடியும் போய் இன்னும் பெரிய டெஸ்ட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கேயும் பயத்தோடவே போனேன். நீ நல்லா தைரியமாக போ, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டுதுமே, ஒன்றும் இல்லைம்மா நீர் கட்டி தான் அதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா நான் வந்து அந்த அக்கா கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேனே இந்த விஷயத்த. அக்கா எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கக்கா, நீ ஊருக்கு போகாதம்மா, வந்து எனக்கு இந்த சர்ச்சில் நீ சாட்சி சொல்லிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். கைகளை தட்டி கத்துறது. இப்போ அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்தார். ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 8 மாதமாக அந்த கழுத்தில் வலி பயங்கரமாக இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயர் ஆயிலை போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து வந்தேன். அப்பா, அந்த வலிக்காக நான் மருத்துவரை நாடி போகக்கூடாது. அப்பா, எனக்கு வைத்தியர் நீங்கள் தான் ராஜா. அப்பா, நான் மருத்துவரை போகாமல் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். அப்பா, மருத்துவரால் முடியாது, உங்களால் கூடும் என்று விசுவாசித்து ஜெபித்தேன். எனக்கு இந்த இடத்துல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு கத்தர் கொடுத்த சுகத்துக்காக எல்லாம் கைத்தட்டி நல்ல கத்தரை தீர்ப்போம். எல்லாரும் கைத்தட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு 20 வயசு தான் ஆகுது. மாரில் கட்டி இருந்தது. ஸ்கேன் எடுக்க போகும்போது பெருசாக இருக்குது, இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எஸ்அப்பா, நான் எங்கே போவேன்? நீங்கள் தான் எங்களுக்கு சுகம் கொடுக்கணும், எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. டெஸ்ட்டு வர வரைக்கும் நான் இங்கே வந்து சுகமளிக்கும் கூட்டத்துக்கு ஒரு வாரமாக உபவாசத்தோடு வந்தேன். அந்த டெஸ்ட்டில் அது நார்மல்னு வந்தது. அதனால் கர்த்தருக்கு கூடான கொடுத்து கைகளை தட்டி கத்தரை துதிப்போம். நல்லா உபவாசித்து இந்த கூட்டங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி அற்புதம். ஆண்டவருக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவருக்குள்ளே நான் பின்மாற்றத்தில் இருந்தேன். ஆனால் நான் ஒரு பைத்தியமாக இருந்தேன். ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தது. கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அந்த திடீர்னு எனக்கு அந்தமாரி ப்ரேயர் பண்ண முடியல, வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதனால் ஆண்டவரை பின்மாற்றிட்டேன். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா அதேமாரி எனக்கு பயம், உயிரை செத்துருவான்ட்டு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. மறுபடியும் ஏதாவது செத்துருவோம்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன் ஆச்சு. இது நம்ம ஆண்டவர் தான் நம்மளை சோதிக்கிறாரு. நான் முந்தா நாள் வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி என்னோட பாவத்தில் அறிக்கிட்டேன். இருந்தாலும் இது ஞாயிற்றுக்கிழமைக்கு பாஸ்டர் சொன்னார், உங்கள் பாவத்தில் அறிக்கிடுக்கிட்டு. நான் அதை நான் கேட்கவே இல்லை பாஸ்டர் சொல்கிறத விட. அதுக்கப்புறம் முந்தா நாள் வந்து அங்கே வந்து முட்டி போட்டு ஒரே அழுது என் பாவத்தில் அறிக்கிட்டேன். இப்போ எனக்குள்ள அந்த பயத்தை எடுத்து போட்டார். ஆண்டவருக்கு நன்றி. கைகளை தட்டி கத்துறது. இப்போ பயத்து நாவியை எடுத்து போட்டு நல்ல விடுதலை கொடுத்தார். பாவ அறிக்கையெல்லாம் செய்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை 25 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. பேக் பெயின் ஓவராக இருக்குன்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு சதை விலகிருக்கு, ஜவ்வு விலகிருக்கு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வேணும், அப்பா என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டா என்னால் மிஷினில் இதுக்கப்புறம் உட்காந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அழுது பெட்டில் உட்காந்துக்கிறப்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து பார்த்துட்டு, பயப்படாதம்மா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வராது, நடுமுதில் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டால் போதும்னு சொல்லி சொன்னார். அப்போ ஆண்டவரை நினச்சினா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். கைகளை தட்டி கத்துரை துதிப்போம். ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் அந்த மகளுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் வீக் வந்து எனக்கு டங் ஃபுல்லாக பயங்கர புண்ணாக இருந்துச்சு. ஐ கான்ட் ஈவன் ஸ்பீக். நிறைய டேப்லெட்ஸ் போட்டேன், ஆயில்மெண்ட்ஸ் போட்டும் அது க்யூர் ஆகலை. போன வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி ப்ரேயர் பண்ணப்போ அந்த நைட்டே வந்து கர்த்தர் மாற்ற கிருபை செய்தார். அந்த நைட்டே ஆண்டவர் வாய்ப்புன்னெல்லாம் மாற்றி சுகம் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதையும் கர்த்தர் வந்து மாற்றின கிருபைக்காக கை வைத்து கர்த்தரை துதிப்போம். என்னுடைய மக வெளிநாட்டில் படிக்கிறா. அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில் கொரோனா திடீர்னு பரவ ஆரம்பிச்சிட்டு நாங்கள் உடனே வீடியோ காலில் வர வச்சு இந்த ப்ரேயர் ஆயில் அவர் நெத்தியில் போட்டு விட்டோம். அந்த ப்ரேயர் ஆயில் போட்டதுனால அந்த கொரோனா அவளுக்கு சிம்டம்ஸ் இருந்தும் அந்த கொரோனா இல்லைன்ற ரிப்போர்ட் வந்துச்சு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக ஆண்டவர் அநேகருக்கு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பயத்திலிருந்து ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா.
உம்முடைய சமூகத்தை தேடி வந்த எங்களை நீர் தொட்டீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த அற்புதங்களுக்காக, நீர் செய்த எல்லா சுகத்திற்காக, ஆண்டவரே விடுதலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இரட்சகராக ஆண்டவராக தங்களை அர்ப்பணித்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து அவர்கள் உம்மை விசுவாசிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்தித்து அற்புதங்களை செய்து ஆண்டவரை வீடுகளுக்கு போகிற பொழுது சமாதானத்தோடு, சுகத்தோடு, விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா கடின இருதயங்கள், ஆண்டவரே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை கர்த்தாவே எங்களை விட்டு நீக்கி ஆண்டவரே சதையான இருதயத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுக்கிற நல்ல விடுதலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்யும். விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவே நீர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வீடுகளுக்கு போகிற பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய சுகமும் உம்முடைய விடுதலையும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடு கடந்து செல்லும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.